வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்றைக்கி சுதந்திர தின விழா நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சி எந்த நாள் நடக்கிறதோ அந்த நாள் அதை பற்றி பேசுகிறது தான் உத்தமம். குறிப்பாக இன்றைக்கி சுதந்திரம் அப்படிங்கும்போது இந்த சுதந்திரத்தின நாளில் நமக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், 2 வருடங்களுக்கு முன்னால் நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் செந்தில்ராஜ் ஐயா இருக்கும்போது ஒரு பொறுப்பு எனக்கு கொடுத்தாங்க. அப்போ எங்கள் கூட யார் இருந்தா அப்படின்னு சொன்னால், நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெய் நாராயண் அப்படின்னு சொல்லி நடிகர் சின்னி சேர்ந்தவர்களுடைய பையன் பயிற்சி கலெக்டராக இருந்தாங்க. அந்த சமயத்தில் எங்களுக்கு ஒரு என்ன காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், 75வது ஆண்டு பொன்விழா ஆண்டு நம்ம சுதந்திர தின விழாவுக்காக கொண்டாடுறோம். எல்லா மாவட்டமே கொண்டாடிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தூத்துக்குடியிலையும் நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டிருந்தோம். மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்கும்போது 27 பேர், நம்ம 27 பேரை தேர்ந்தெடுத்து அந்த 27 பேருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து அதை நம்ம இந்தியாவில் நம்ம தூத்துக்குடி மாவட்டம் படிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் படிக்கக்கூடிய இடத்துல அந்த மேப்பில் அவங்களுடைய குடியிருப்பு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த குடியிருப்பை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா தொடுதுறையில் அவங்களுடைய வரலாறு வரும். அந்த மாதிரி வரும். என்னுடைய புத்தகத்தோட அட்டைப்படம் கூட அதுதான். அந்த தொட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய புகைப்படம் இருக்கும். அந்த புகைப்படத்தை தொட்டிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு வரும். இதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய சப்போர்ட் மூலமாக எங்களை ஒவ்வொரு இடமும் போய் தேடுங்க அப்படின்னு சொல்லி அந்த 27 பேரை தேடுவதற்காக நாங்கள் கிளம்பினோம். ஆனால் எங்களுக்கு ஆச்சரியம் காத்திருந்துச்சு. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, 27 பேர் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு கிடைத்தது 300 பேர். 300 பேர் சுதந்திர போராட்ட தியாகிகள் இருந்தாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. ஏன்னு கேட்டால், ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம் அப்படிங்கக்கூடிய வகையில் நம்ம தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தை தான் நம்ம பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தோம். தூத்துக்குடி தனியாக பிரிஞ்சு வந்த பிறகு நிறையா பேருக்கு என்னன்னா, இங்கே இலக்கியவாதிகள் இல்லை, இங்கே தொழிற்சாலை மட்டும்தான் இருக்குது, தொழில் செய்கிறவங்க மட்டும்தான் அங்கே இருக்காங்க, தொழில் பண்ணுறவங்க மட்டும்தான் இருக்காங்க, இங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன். தூத்துக்குடி மாவட்டத்துக்காரனாக இருந்தாலும் கூட நானும் தான் அதை நம்பிக்கிட்டு இருந்தேன். இப்படி இருக்கும்போது தான் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம், நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா 27 பேரை தேடி போனோம்னா 300 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழகத்திலே ஈரோடும் தூத்துக்குடி மாவட்டம் மட்டும்தான் அதிகமான சுதந்திர போராட்ட தியாகிகள் இருக்கிற இடம். அது இந்தியாவில் குறிப்பிடப்பட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு 75 இடங்களில் தூத்துக்குடி மாவட்டம் முக்கியமான இடத்துல இருக்குது அப்படின்னு அறிஞ்ச போது நாங்கள் ஒரு ஆச்சரியத்தின் உச்சிக்கே போயிட்டோம், சந்தோஷமாகவும் ஆகிட்டோம். இதனால் நாங்கள் என்ன பண்ணலாம்னா, கோவில்பட்டியில் இருந்து ஒவ்வொரு சுதந்திர போராட்ட தியாகிகளையும் தேடணும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு இன்னொரு ஆச்சரியம் காத்திருந்துச்சு. 17 இடத்துல நினைவு சின்னங்கள் இன்றைக்கி நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய PRO அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மக்கள் தொடர்பு அதிகாரிகள் மூலமாக இன்றைக்கி அது பாதுகாக்கப்பட்டு வருது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், வெள்ளையத்தேவனுடைய நினைவு மண்டபம் இருக்குது, அதே மாதிரி வீரபாண்டிய கட்டவருடைய நினைவு மண்டபம் இருக்குது, கவுர்நகிரி அந்த இடத்துல நம்ம வீரன் சுந்தரலிங்கனாருக்குள்ளது இருக்குது. இந்த மாதிரி நம்ம தேடிக்கிட்டே போனோம் அப்படின்னா எட்டயபுரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா பாரதியாருடைய இது இருக்குது. அது மட்டும் இல்லை, அது பக்கத்திலேயே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய ஒளிஞ்சு கிடக்குது. மணியாச்சி அப்படின்னு சொல்லி நம்ம போய் எடுத்துக்கிட்டால் அந்த ஆஸ்துறையை அன்றைக்கு வாஞ்சிநாதன் சுட்டு கொன்ற இடம், சுட்டு கொன்று விட்டு தானும் சுட்டு கொன்றான் அப்படிங்கிற ஒரு இடமான இருக்கக்கூடிய அந்த வாஞ்சி மணியாச்சி என்று பெயர் சூட்டுவதற்காக குமரி அனந்தன்லாம் போராடி இன்றைக்கி அந்த வாஞ்சி மணியாச்சி அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டியிருக்கிறாங்க. மணியாச்சி ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. இப்போ மணியாச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்துறையை சுட்டு கொன்ற அந்த வாஞ்சிநாதனுக்கு நினைவு மண்டபம் எங்கே இருக்குன்னா தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தான் இருக்குது. ஆனால் அதே நேரம் ஆஸ்துறைக்கு நம்ம ஊர்லேயும் நினைவு மண்டபம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவருடைய புதைகுழி இருக்கக்கூடிய திருநெல்வேலியிலையும் அவருக்கு ஒரு அழகான ஒரு நினைவு மண்டபம் இருக்குது. நினைவு மண்டபம்னு சொல்கிறதோட அதோடைய நினைவு சின்னம் இருக்குது. இதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வரும்போது நம்மளுடைய சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு எந்த அளவுக்கு நினைவு சின்னம் வச்சுருக்கோம் அப்படியும் பார்த்தா, நினைவு சின்னம் அதிகமாக வச்சுருக்க இடம் எந்த இடம் அப்படின்னு பார்த்தா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் தான். இன்றைக்கி நம்ம பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த என்னென்னைக்கெல்லாம் நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு என்றைக்கெல்லாம் பிறந்தநாள் வருதோ, நினைவு நாள் வருதோ, அன்றைக்கி நம்மளுடைய அரசு போய் அவங்களுக்கு கலெக்டர் போவாங்க, அப்படி இல்லாட்ட தாசில்தார் போவாங்க, அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக நமக்கு பெருமை. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் தனியாக பிரிந்து வந்தாலும் முதல் பெருமை அதிக சுதந்திர போராட்ட தியாகிகளை கொண்ட ஊர்.
சரி, இந்த தியாகிகள் பூரா எப்போ இந்த அளவுக்கு நமக்கு போராட புரிஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், ருசிகரமான விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ நான் வந்து நிறைய கடினமான விஷயங்களை பூரா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதோட, இங்கே நடந்த சின்ன சின்ன சம்பவங்கள், ருசிகரமான சம்பவங்கள், இதையெல்லாம் என்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கேன். என்னுடைய அறியப்படாத தூத்துக்குடி மாவட்ட தியாகிகள் வரலாற்றில் வந்து அதெல்லாம் நான் குறிப்பிட்டிருக்கேன். அந்த விஷயத்தை தான் நான் இப்போ உங்ககிட்ட பேசலாம் அப்படிங்கிட்டு வந்திருக்கேன். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கடலையூர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர் இருக்குது. இந்த கடலையூர் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஊர். இது வந்து இப்போ நம்ம கோயில்பட்டி வட்டாரத்தில் அந்த கடலையூர் இருக்குது. ஒரு சின்ன ஊர் தான். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா செங்குந்த முதலியார் அப்படி சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு நினைவு தூண் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய நினைவு தூணில் போய் பார்த்தோம் அப்படின்னா, வேலுக்கந்த முதலியார் அப்படிங்கக்கூடிய ஒருவருடைய தலைமையில் ஒரு 32 பேர் ஒரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அவங்க வந்து கைது செய்யிருக்காங்க. அதில் வந்து ஒருவரோட உயிர் போயிருக்கு. ஒரு பெரிய விஷயம். ஏன்னு கேட்டால், சுதந்திர போராட்டத்தில் வந்து போராடும் போது ஒரு நம்ம அப்போது இருந்த ஆங்கில அரசு காவல்துறையை வந்து கட்டவிழ்த்து விடுறாங்க. கட்டவிழ்த்து விடும்போது அப்போ மாடசாமி அப்படிங்கக்கூடிய மாடசாமி முதலியார்னு சொல்லக்கூடிய ஒரு ஐயாவை வந்து ஆடைகள் எல்லாம் அவிழ்த்து எடுத்து கிட்டத்தட்ட அம்மனமாக அவரை பிடிச்சி போட்டு அடித்து கொண்டு போகிறாங்க. அதை தட்டி கேட்பதற்காக ஒரு பெரிய கூட்டம் வேலுக்கந்த முதலியார் மூலமாக ஏற்படும் பொழுது அதில் ஒருத்தருக்கு வந்து கை விரல் போயிடுது, இன்னொருத்தருக்கு உயிர் போயிடுது. ஆக ஒரு உயிரை பலி கொடுத்து 2 பேர் காயப்பட்டு ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்தது தான் கடலையூர். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா, மறுநாள் அந்த கட்டை அடக்குவதற்காக காவல்துறையினர் வந்து அங்கே இருக்க நிறையா அவங்க நெசவு தொழிலெலாம் செய்வாங்க. அந்த நெசவு தொழில் செய்யக்கூடிய அந்த கூடங்களையும் பிச்சு எரிந்து அவங்க குடியிருப்பெல்லாம் அழித்து அவங்களை ரொம்ப இது பண்ணும்போது அதற்காக போராடி அந்த போலீஸ் காவல்துறைக்கு வந்து பண்ணி பல அழிப்புறம் சிறையில் போய் வேலுக்கந்த முதலியார் இருந்துட்டு வந்திருக்கார். அவருடைய நினைவாகத்தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடலையூரில் ஒரு நினைவு சின்னம் இருக்குது. இன்றைக்கு கூட தினத்தந்தியில் அதோடைய கட்டுரை வந்து ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. இப்படி வந்து முதல் கட்டமாக நம்ம பார்க்க போனால் அந்த பகுதியில் பார்த்தோம். கோயில்பட்டியிலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தடுக்கி விழுந்த இடத்துலலாம் சுதந்திர போராட்ட தியாகிகள் இருந்திருக்கிறாங்க. தூத்துக்குடியை பொறுத்தளவில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடக்கும்போது, அந்த உப்பு சத்தியாகிரகம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது, காந்திஜிக்கு நம்மளுடைய நெடுஞ்சாலைத்துறை கவிஞர் வந்து காந்திஜியை பற்றி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு கவிதையை படித்தாங்க. அந்த காந்தியடிகளுக்காக கிட்டத்தட்ட நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தியாகிகள் பூரா அவருக்கு அடிமை. அவருடைய ஒத்துழைமை இயக்கத்திலும் அந்த வேதாரண்யத்துக்கு அவர் வந்து போராட்டத்துக்கும் ஈடுபட்ட போது நடந்த சம்பவத்துக்காகவும் அவரும் அவருடைய துறவியாரும் கைதுபட்ட வகைக்காக கூடிய மக்கள் தான் நம்மளுடைய தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகள். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே தெருவுக்கு ஒரு தியாகிகள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இப்போ குறிப்பாக எடுத்துக்கிட்டால் இந்த நேரம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய சம்பவங்கள் நடக்குது. அதாவது ஆங்கிலேயர்களை வந்து நம்ம விரட்டுவதற்கு என்னெல்லாம் செய்யணும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு, அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திசையின் விலைக்கும் நம்மளுடைய திருச்செந்தூருக்கும் ஒரு ட்ரெயின் ஓடி இருக்குது. இப்போ போடுற ட்ரெயினை மாதிரி அந்த ட்ரெயின் இல்லை. அது வந்து ஒரு என்ன ட்ரெயின்னா, ஒரு சின்ன ட்ரம் ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெயின் சொல்லுவோம். அந்த ட்ரெயின்னா எங்கே யார் மறிச்சாலும் இருக்கும். இப்போ நம்ம டவுன் பஸ்ஸுலேருந்து யார் மறிச்சாலும் இருக்குது, அந்த மாதிரி யார் மறிச்சாலும் இருக்கும். கருப்பட்டி அதில் ஏற்றிக்கலாம். இங்கேருந்து நம்ம திருச்செந்தூர்லேருந்து குலசேகரப்பட்டினம் போகும், குலசேகரப்பட்டினத்துலேருந்து திசைவிலைக்கு போகும். இந்த வழியே போகிற வழியில் யார் இப்போவும் பார்த்தீங்கன்னா அதோடைய குலசேகரப்பட்டில் பார்த்தா தண்டவாளம் போடப்பட்ட இடங்கள்லாம் இன்னும் கிடக்குது. அதில் கரிகள், அந்த கரிகள் உபயோகப்படுத்தப்பட்ட கரிகள்லாம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிடக்கு. நான் கூட போய் பார்த்துருக்குறேன். கரிகள்லாம் கிடக்குது. இந்த இடம் இது அந்த எதற்காக அது உருவாக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு சக்கரை கம்பெனி, அதில் அந்த பாடி கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கம்பெனிக்காக உருவாக்கப்பட்ட. ஆங்கிலேய வந்து அந்த கம்பெனி வச்சுருக்காங்க. அந்த காலையே பிரமாண்டமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, படையிலிருந்து இறக்கக்கூடிய அந்த பதநீரை ஒரு பெரிய குழாய் மூலமாக ஏற்றி அந்த குழாயில் போட்டு அந்த குழாய் மூலமாக அந்த பதநீரை கொண்டு வந்து இவருடைய கம்பெனிக்கு கொண்டு வருவாங்க. அந்த சீனி ஆலைக்கு கொண்டு வந்து அங்கே தான் வந்து சீனி தயார் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டம் பண்ணியிருக்காங்க. அந்த பண்ணியிருக்காங்க. நம்ம ஆட்கள் அவன் பதநீர் கொடுக்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எதிர்ப்பை காட்டணும். ஆங்கிலேயர்கிட்ட எதிர்ப்பை ஈஸியாகவும் காட்ட முடியாது. காட்டினா அந்த காலத்தில் வந்து தடியடி பிரயோகம் அந்த மாதிரி பிடிச்சு கொண்டு செயலில் மாட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். பாமர மக்களை வந்து அவன் எதிர்ப்பை காட்டணும். எப்படி எதிர்ப்பை காட்டலாம் அப்படின்னு பார்த்தா, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பதநீருக்குள்ளே பக்கத்தில் இருக்க வாய்க்கால் உள்ள தண்ணீரெல்லாம் கோரி ஊற்றிருக்கான். அந்த வாய்க்கால் உள்ள கோரி தண்ணி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா, பதநீர் நடக்கக்கூடிய கம்பெனிகளில் மீன்லாம் வந்துடுது. இதடா மீன் வந்து குளத்தில் தானே விழும், இது படையிலிருந்து மீன் வராது, அப்போ ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயரை நடுங்க வச்சுருக்கிறான். ஆக நான் வந்து உனக்கு எதிர்ப்பாக இருக்கிறேன்,
நீ இந்த எதிர்ப்பை வந்து எங்கிறது பண்ணி சீக்கிரம் நீ உன் கம்பெனியை தூக்கிட்டு ஓடு, உன்னுடைய எனக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிறத வந்து ஒரு பாமர மக்கள் காட்டக்கூட விஷயம்தான் இது. இதை வந்து காமெடியாக சொல்லுவாங்க. ஏன்னா மீன் வந்து படையிலிருந்து விளையாது, அப்போ இங்கேருந்து பண்ணுதுன்னா அப்போ எதிர்ப்புகளை காட்டுறான் அப்படின்னு ஆங்கிலேயருக்கு அறிவுறுத்திய காலம். அப்போ தான் ஒருத்தர் லோன் துறை அப்படின்னு ஒரு ஒரு பெரிய ஒரு அராஜகம் பண்ணக்கூடியவர். அது குலசேகரப்பட்டத்தில் உப்பளம் இருந்திருக்கு. அந்த உப்பளத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவனுடைய அராஜகம் அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுவான்னா நம்மவர்களை வந்து வேலை செய்வதை வந்து அடிக்கிறது, அவனை வந்து நேரத்துக்கு வரலன்னா இது பண்ணுற, அவனுடைய வேலையை ஒழுங்காக இல்லைன்னா கொடுங்கோல் அரசன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுங்கோல் பண்ணக்கூடியவன் தான் அந்த லோன் துறை. அந்த லோன் துறையே கொல்லணும் அப்படின்னு சொல்லி திட்டம். ஏன்னு கேட்டால் நம்ம வந்து நம்மளுடைய எதிர்ப்புகளை எப்படி காட்டணும். ஆசுரையை வந்து நம்ம சுட்டு கொண்டு வாஞ்சிநாதன் இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆனார். ஆனால் வாஞ்சிநாதன் உடல் கூட எங்கே போச்சு அப்படின்னு தெரியல. நிறைய பேருக்கு இன்னும் அது விடையே தெரியாத ஒரு இதாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எதிர்ப்புகளை முழுவதுமாக காட்டணும். இப்போ வந்து நம்ம மதுவிலக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இப்போ பெரிய அளவில் பேசுகிறோம். மதுவிலக்குனா என்னென்னே நம்ம மக்களுக்கு இப்போ தெரியாத ஒரு காலகட்டமாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் வந்து மதுவிலக்குக்கு வந்து பாமர மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சித்தன் விளை அப்படிங்கக்கூடிய ஒரு ஊரில் ஒரு இடத்துல வந்து ஒரு கள்ளுக்கடையை வந்து திறந்துருக்கிறாங்க. அந்த கள்ளுக்கடையை திறந்திருக்கும் போது அந்த கள்ளுக்கடையை மூடணும் அப்படின்னு சொல்லி, அந்த கள்ளுக்கடை திறந்தது யாருன்னா ஆங்கிலேய அரசு. ஆங்கிலேய அரசு திறந்த அந்த கள்ளுக்கடையை மூடணும். மூடுவதற்காக ஒரு போராட்டம் நம்ம மக்கள் எல்லாம் சேர்ந்து போராடி இருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கள்ளுக்கடை வைத்தவனை கூப்பிட்டு அவருடைய தலைமுடியை மொட்டை அடிச்சிருக்காங்க. மொட்டை அடித்து கரும்புலி செம்புலி குத்தி அவனை கழுத மேலே ஏற்றி அந்த கல்லுப்பாடையை அவன் தலையில் ஏற்றி அங்கேருந்து கொண்டு போயிருக்காங்க. அது வந்து அவருடைய எதிர்ப்புகளை வந்து எப்படி காட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் அரசர் காலத்தில் தான் இந்த மாதிரி தண்டனைலாம் பண்ணுவாங்க. கரும்புலி செம்புலி குத்துறது, கழுத மேலே ஏற்றுறது அப்படின்னா அது வந்து ஒரு அவமானமாக கருதக்கூடிய ஒரு விஷயம். ஒரு கல்லுக்கடை அதிபரை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கரும்புலி செம்புலி குத்தி அப்புறம் கல்லுப்பாடையை தலையில் ஏற்றி அவனை வந்து கழுத மேலே ஏற்றி கொண்டு வராங்க. உடனே ஆங்கில அரசு வந்து பொறுத்துக்கணுமா, உடனே பயங்கரமாக போட்டி போட்டு உடனே யாரெல்லாம் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த மொட்டை போட்ட அங்கே பற்றியில் மொட்டை போட்ட அந்த நாவிதர் வம்சத்தை சேர்ந்த அவனுக்கும் தண்டனை, அந்த ஆளையும் பிடித்து கொண்டு போய் அவருக்கும் தண்டனை கொடுத்து அவருக்கும் செயல் தண்டனை கொடுத்துருக்காங்க. அவருக்கும் செயல் தண்டனை கொடுத்து அவர் உயிரோடு இருக்கும்போது நம்ம சுதந்திர இந்தியாவில் அவரும் தியாகி பென்ஷன் வாங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு நம்ம பகுதியில் வந்து போராட்டம், பயங்கரமான போராட்டம். தூத்துக்குடியில் நடந்த ஒரு கள்ளுக்கடை இப்போ கொளுத்தல், அதாவது கள்ளுக்கடையை தீ கொளுத்தி விட்டுறது, ராத்திரியே போய் இங்கேருந்து தீயை கொளுத்தி விட்டுறது கள்ளுக்கடை. அப்படி தீ கொளுத்தியதில் வந்து ஒரு காவலாளியும் அவருடைய மனைவியும் தூத்துக்குடியில் இறந்துருக்காங்க. அந்த அளவுக்கு போராட்டம் 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 அப்படின்னு பார்த்தா பாமர மக்களுடைய போராட்டம் மிக அதிகமாக இருந்திருக்கு. அந்த வகையில் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய லோன் துறையில் வந்து ஒரு 27 பேர் சேர்ந்திருக்காங்க. இந்த 27 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 27 பேரும் எப்படி இவரை கொலை பண்ணலாம், எப்படி, ஏன்னா சாதாரணமாக உள்ளே போக முடியாது. அங்கே அவருக்கு காவலாளியாக இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஆட்கள் தான் இருப்பாங்க. நமக்கு அங்கே இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் யாராக இருப்பாங்க, நம்மளாக தான் இருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் யாராக இருப்பாங்க, நம்ம ஆட்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அரசோட ஆட்களாக இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மேகநாதன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா, அந்த மேகநாதன் ஐயாவுக்கு சொந்த ஊர் வந்து படுக்கப்பட்டு, அந்த மேகநாதன் ஐயா கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த சுதந்திர போராட்டத்துக்காக வாழ்ந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து திருமணமே முடிக்காமல் தன் வாழ்க்கையை இறந்திருக்கு. அந்த மேகநாதனை நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஏன்னு கேட்டால் சுதந்திரம் வந்து அடைஞ்ச பிறகு இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளில் நிறைய பேர் ஆட்சிக்கு வந்தாங்க. குறிப்பாக சொல்ல போனால் செல்வராஜ் ஐயான்னு ஒரு ஐயா இருந்தாங்க. அவங்க வந்து ஆர்மனேரிக்காரங்க. அவங்க வந்து எம்எல்ஏ ஆனாங்க. எம்எல்ஏ ஆனதோட மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய தாரகதாரா கெமிக்கல் அப்படிங்கக்கூடிய அந்த ஆலையை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தாங்க. இன்றைக்கி அந்த எம்எஸ் செல்வராஜ் ஐயாவை பற்றி நம்ம ஊர் போட்டு பேசிக்கிட்டே இருக்கோம். அவர் ஏற்கனவே பெரிய தியாகியாக இருந்தாலும் அவர் வந்து சுதந்திர இந்தியாவிலே ஒரு பதவியில் வந்து பதவியில் இருந்தோட மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்து அவங்க பெரிய ஆளானாங்க. அதே மாதிரி கேடிகே அப்படின்னு சொல்லக்கூடிய கேடி கோசல்ராம் ஐயா, கேடி கோசல்ராம் ஐயா வந்து எம்பியாக இருந்தாங்க திருச்செந்தூருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் அவர் போராட்ட காலத்தில் இல்லை சுதந்திர போராட்டத்தில் எவ்வளோ போராட்டம் பண்ணியோ அதுக்கு ஒரு எம்பியாக இருக்கும் காலகட்டத்தில் மணிமுத்தார் அணை அப்படிங்கக்கூடிய ஒரு மணிமுத்தார் அணையை உருவாக்கி, அதாவது மணிமுத்தார் அணை வந்து கிட்டத்தட்ட சொல்லப்போனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தென்கால், சிறியகுள்ள தென்கால், வடகால் மற்றும் மருதூர் மேலக்கால், கீழக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய 46,000 ஏக்கரில் இருக்கக்கூடிய பாசன விவசாயிகளுடைய பணங்கள்.
அதாவது மக்களுடைய பணத்தை கொண்டு, ஒரு வரிப்பணத்தை கொண்டு ஒரு அருமையான ஒரு திட்டத்தை, ஒரு அணைக்கட்டை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய காலத்தில் தான். அதாவது காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது கட்டப்பட்ட அந்த அணைக்கட்டுமே பெரிய பிரபலமாக பேசப்படும். ஏன்னா நம்மளுடைய மக்களுடைய அந்த நம்ம பகுதி மக்களுடைய அதை என்ன சொல்கிறதுன்னா தொலைநோக்கு பார்வை திட்டம். ஏன்னு கேட்டால் மணிமுத்தாறு அணையில் பார்த்தீங்கன்னா 35 அடி வரைக்கும் தண்ணி இருந்தது அப்படின்னு சொன்னால் பெருங்கால் பாசனம் அப்படிங்கக்கூடிய பாசனம் அது எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த பகுதியில் சிங்கப்பட்டி ஜமீன்தார் நமக்கிற மாதிரி இடம் கொடுத்த காரணத்தினால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாசனத்துக்கு பெருங்கால் பாசனம். 80 அடிக்கு மேலே தண்ணீர் வந்தது அப்படின்னு சொன்னால் நாங்குநேரி திசையின் வழின்னு சொல்லி அங்கே இந்த நம்மளுடைய வறட்சியை போக்குவதற்காக அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கறதுக்காக அது 2 பாசனம். 80 அடிக்கு மேலே அது 112 அடிக்கு மேலே அதோடைய கொள்ளளவு உண்டு. அந்த தண்ணீர் இருந்தால் அது தாமிரபரணிக்கு எடுத்து விடப்பட்டு தாமிரபரணி மூலமாக இப்போ இருக்கக்கூடிய 4 மாவட்டம், விருதுநகர், நம்ம தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு 40 லிட்டர் குடி தண்ணீர், அந்த குடி தண்ணீர் தருவதற்காக அந்த தண்ணீர் கொடுக்கக்கூடிய திட்டம் இன்றைக்கி அதாவது தொலைநோக்கு பார்வையில் இந்த வருங்காலத்தில் முழுக்க குடிக்க தண்ணி எங்கேருந்து எடுப்பாங்கன்னா தாமிரபரணியிலேருந்து தான் எடுப்பாங்க. அப்போ தாமிரபரணியிலேருந்து தண்ணி எடுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு அணைக்கட்டு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு அமைக்கப்பட்ட அணைக்கட்டு. இது கேடி கோசல்ராம் காலத்தில் இது பேர் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த மேகநாதன் ஐயா அப்படிங்கிறது முழுக்க சுதந்திர போராட்டத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை பூரா அர்ப்பணித்து விட்டு ஆனால் கடைசியில் எந்த பதவியும் எதையுமே தராமல் இப்போ நான் என்ன மாதிரி எழுத்தாளர்கள் தேடி போகும்போதும் தான் மேகநாதன் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு காலத்தில் அந்த மேகநாதன் இருந்தார். சின்ன வயசுலேருந்தே மேகநாதனுக்கு அந்த சுதந்திர போராட்டத்து மேலே ரொம்ப ஒரு ஆர்வம். குறிப்பாக எங்கேயாவது காந்தியடிகள் வராரு அப்படின்னு சொன்னால் இவர் பின்னாலே ஓடி போயிடுவார். குறிப்பாக நாங்குநேரிக்கு காந்தியடிகள் வராரு அப்படின்னா அந்த காந்தியடிகளுக்கும் நம்ம பகுதிக்கும் ஐயா காந்தியடிகளை பற்றி சொன்னதுனால கொஞ்சம் காந்தியடிகளை பற்றி பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் காந்தியடிகள் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய அருவியிலவே குளிக்க போக மாட்டார். ஏன்னா அங்கே தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சாங்க அப்படின்னு சொல்லி இவர் குளிக்க போக மாட்டார். நம்ம தமிழகத்துக்கு வந்த பிறகு தான் அவர் ஆடை குறைச்சிக்கிட்டார் அப்படிங்கிறதும் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அதோடு மட்டும் இல்லாமல் அவர் மேலே நம்ம மக்கள் ரொம்ப பாசமாக இருந்தாங்க. குறிப்பாக தியாகி சாவடி பிள்ளை அப்படின்னு சொல்லி நெல்லை டவுனில் ஒரு ஐயா இருந்தாங்க. அவர் வீட்டில் தான் மகாத்மா காந்தி தங்குவாங்க. அந்த தங்குவதற்காக ஒரு கட்டில், அந்த கட்டில் யார்கிட்ட இருந்து போயிருக்குன்னா குளத்தூர் ஜமீன்தார்கிட்ட இருந்து போயிருக்கு. இந்த ஜமீன்தார்கள்லாம் யார் அப்படின்னா ஆங்கிலேயருடைய கைக்கூலி அப்படின்னு சொல்லுவாங்க. கைக்கூலி அவருக்கு உங்களுடைய காலத்தில் அவங்க கூட சேர்ந்து போகிறவங்க. அதனால் இந்த சுதந்திரம் போராடுறவங்களுக்கு பூரா அந்த ஜமீன்தார்களை பார்த்தா எதிர்ப்பாக இருக்கும். ஆனாலும் குளத்தூர் ஜமீன்தார் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் நல்ல ஒரு கட்டில் படுப்பதற்காக காந்தியடிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சாவடி பிள்ளை வீட்டுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு கட்டிலை கொடுத்து விட்ருக்காங்க. அந்த கட்டிலை இன்னும் அரண்மனையில் வச்சு பாதுகாக்கிறாங்க. அவருடைய கட்டில் நான் இன்றைக்கி போய் நாங்கள் திருவள்ளி டவுனில் வெள்ளந்தாங்கி பிள்ளையார் அப்படிங்கக்கூடிய இடத்துல அந்த குளத்தூர் ஜமீன்தார் அரண்மனையில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மகாத்மா காந்தி அமர்ந்த கட்டிலில் யாரும் இருக்காமல் இன்றைக்கி அவர் வீட்டு சோபா அதில் இருக்கும். யாரால் உட்காரக்கூடாது, நாங்கள் படம் கூட உட்கார முடியாது, பார்த்துட்டு வருவோம். அந்த அளவுக்கு அதை வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1956 காலகட்டத்தில் தான் நம்மளுடைய வல்லநாடு பாலம்லாம் போட ஆரம்பித்தாங்க. அந்த பாலம் போடுறதுக்கு முன்னால் தூத்துக்குடிக்கு நம்முடைய காந்தியடிகள் வராங்க அப்படின்னா வில்லுவண்டியில் திருநெல்வேலியிலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த முறப்பநாடுலேருந்து வல்லநாடுக்கு வரும்போது அந்த ஆற்றுக்குள்ளே அவரை இறங்க விட மாட்டாங்க. வில்லுவண்டியை தோளில் தூக்கி மகாத்மா காந்தியோட தோளில் தூக்கி செமந்து கொண்டு இங்கே கொண்டு விடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் முறப்பநாடுடைய வரலாறு தாமிரபரணி ஆற்றங்கரை வரலாறு எழுத போகும்போது இவர் தான் மகாத்மா காந்தி சின்ன வயசில் இருக்கும்போது தூக்கி தோந்தாருன்னு சொல்லி ஒரு ஐயா காட்டினாங்க. அப்போ ஐயாவுக்கு வயசு நிறையா இருந்தது. அப்போ ஐயா இருக்காங்களா இல்லையே தெரில, அப்படி காட்டினாங்க. அந்த அளவுக்கு மகாத்மா காந்தியோட சுவடுகள் இல்லாத இடமே இருக்காது. அந்த அளவுக்கு சுவடுகள் இங்கே சுமந்து இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே சுதந்திர போராட்டத்தில் காட்டி கொடுத்தவன் எட்டப்பன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த காட்டி கொடுத்தவன் எட்டப்பன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த காட்டி கொடுத்த எட்டப்பனை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கிய பங்கு எட்டயாபுரம் ஜமீன்தார் வகித்திருக்கிறார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. குறிப்பாக சொல்ல போனால் அவங்க ஒரு தேட்டர் வச்சுருக்காங்க. இன்றைக்கி எட்டயாபுரத்தில் ஒரு தேட்டர் இருக்குது. இன்றைக்கி தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தேட்டரில் பாரத மாதா டாக்கீஸ் தேட்டருக்கு பேர். சுதந்திரத்துக்கு எதிர்ப்பாக இருந்தால் அவர் ஏன் பாரத மாதா டாக்கீஸ்னு பேர் வைக்க போகிறாரு? வைக்கிறதுக்கு அவசியமே இல்லை. அவர் பாரத மாதா டாக்கீஸ் தான் வச்சுருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் அவர் என்ன பண்ணுவாரோ அப்படின்னா இப்போ தான் நம்ம சொல்கிறோம் சினிமா தேட்டரில் ஜனகணமன போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தேசிய கீதம் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் இவர் சுதந்திர இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலே அவருடைய சினிமா தேட்டரில் வந்தவங்க படம் பார்ப்பதுக்கு முன்னால் ஜனகணமன அந்த தேசிய கீதம் பாடப்பட்டு அதுக்கப்புறம் தான் சினிமாவை போடுவார். அப்போ காசி விஸ்வநாத பாண்டியன் அப்படின்னு சொல்லி எட்டப்பா மகாராஜாவுடைய வாரிசு
அவர் வந்து பெரிய பெரிய நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. எட்டயபுரம் ஜமீன்தார் இல்லை அப்படின்னு சொன்னால் குடி தண்ணீர் சேகரிப்பில் வந்து முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சிருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாரதியார் வந்து அந்த காலத்தில் வந்து வம்ச தீபிகா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் கேட்டிருப்பார், இப்போ எனக்கும் ஆங்கிலேயர்களும் கொஞ்சம் பிரச்சனைலாம் தீர்ந்து போச்சு, ரொம்ப செலவு கஷ்டமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எழுதி தரேன், கொஞ்சம் நீங்கள் பிரிண்ட் போடுங்க, எனக்கு அதுக்குரிய ஊக்கத்தொகையை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட கடிதங்கள் அதில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறது அப்படின்னா பாரதியாருக்கு பட்டம் கொடுத்ததே கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நம்மளுடைய எட்டயபுரம் ஜமீன்தார் தான். தாசில்தார் அப்படிங்கக்கூடிய ஒரு முறை, இந்த தாசில்தார் முறை எப்படி வரி வசூல் செய்யணும் அப்படிங்கக்கூடிய தாசில்தார் முறையை இன்றைக்கி நம்ம வந்து தமிழ்நாடு பூரா நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா தாசில்தார் முறையை கொண்டு வந்ததே இதுவும் ஒருபடி கொண்டு போனால் இன்றைக்கி வந்து தூத்துக்குடி இந்த அளவுக்கு மிக பிரபலமாக இருக்குது. தூத்துக்குடி பிரபலமாக இருக்க காரணம் திருநெல்வேலிக்கு முன்னாலே தூத்துக்குடிக்கு ரயில் ரோடு வந்துட்டு, முதல் ரயில் வந்து தூத்துக்குடிக்கு வந்துட்டு. அந்த தூத்துக்குடிக்கு ரயில் வர்றதுக்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னு சொன்னால் பிதா மகாராசா அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டயபுரம் ராஜா. அந்த எட்டயபுரம் ராஜா வந்து அந்த காலத்தில் இந்த ட்ரெயின் கொண்டு வந்ததற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் பண்ணி அந்த தண்டவாளத்தை தூத்துக்குடி வரைக்கும் கொண்டு வந்த காரணத்தினால அவருக்கு வந்து அப்போ இருந்த நம்ம திருநெல்வேலி சரித்திரம் எழுதிய கால்டுவெல், அப்புறம் எட்டு மகாராஜா, அவர் தான் இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கார். இங்கிலாந்துலேருந்து வந்து இவருக்கு பாராட்டு பத்திரத்தை எங்கே வந்து படிக்கிறாங்க அப்படின்னா மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு படித்து இவரை வந்து டெல்லி தர்பாருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அரசவை விருந்தினராக பிதா மகாராஜாவை, அதை எட்டயபுரம் ராஜா பிதா மகாராஜாவை இங்கேருந்து டெல்லி தர்பாருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்ம வந்து காட்டி கொடுத்தவன் எட்டப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எட்டப்ப மகாராஜாவுடைய வாழ்க்கையில் கூட சுதந்திர போராட்டம், அந்த சுதந்திர போராட்டமும் சுதந்திரத்துக்கான வேட்கையும் இருந்திருக்கு, நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ நான் வந்து மகாராஜா அப்போ வந்து இவங்க பிதா மகாராஜா வந்து அந்த நேரம் வந்து விடுதலை போராட்டத்தில் வந்து அவர் ஈடுபடாட்டாலும் அது வந்து இங்கிலாந்து மன்னர்களோடு சேர்ந்து அவர் செயல்பட்டாலும் அவருடைய காரணமாக தான் இன்றைக்கி வந்து தூத்துக்குடி வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அந்த வளர்ச்சியை நம்ம விட்டுற முடியாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போனாலும் சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம் ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய விஷயமாக சொல்கிறோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி பொருநெய்வேலி நாகரிகம் வந்து 5300 வருஷம் பழமையானது. நான் இப்போ எங்கே போனாலும் சொல்கிறது தான், எங்கனாலும் அதை பதிவு பண்ணிகிட்டே வரேன். ஐயாவுக்கு நமக்கு அது நல்லா தெரியும். அது எதுக்கு நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் 2600 வருஷம் உள்ள கீழடியை நம்ம பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கீழடிக்கு முந்தைய நாகரிகம் 5300 வருஷம். இப்போ சமீபத்தில் பீட்டாவில் போய் நம்மளுடைய அதுவும் நம்ம இரும்பு பண்பாடு தளிர்த்து ஓங்கிய ஒரு இரும்பு வருது அப்படின்னா நாகரிகம் பெருசாக வந்த நாகரிகம். அது வந்து இன்றைக்கி நம்ம ஆதிச்சநல்லூர் நாகரிகம் தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்ம தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி, சிவகலை, அப்புறம் நம்ம ஆதிச்சநல்லூர், கொர்க்கை, இந்த மூணும் அவ்வளோ ஃபேமஸாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கிடைச்ச பொருள்கள் கொண்டு தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் ரிட்டையர்பேட்டை மலையில் பொருணை அருங்காட்சியகம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியத்தை உருவாக்குறாங்க. கீழடியை மாதிரி அது 3 மடங்கு பெருசாக வரும். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக கேளடியை தான் பேசிக்கிட்டு இருக்குமே தவிர ஆதிச்சநல்லூரை பேச மாட்டேங்கும். அது அப்படி தான், எப்படி நம்ம பிதா மகாராஜாவையும் நம்ம இங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகியும் இங்கே இருக்கக்கூடியும் மாற்றி வர்றாரு பேசுகிறோமோ, எப்படி எட்டப்ப மகாராஜாவை காட்டி கொடுத்தோன்னு சொல்லி அவரை வந்து உட்கார வச்சோமோ, அதே மாதிரி தூத்துக்குடிக்கு கிடைச்சது. தூத்துக்குடியில் இவ்வளோ பெரிய இது இருந்து கூட இங்கே இருக்கவங்க எல்லாருமே தொழிலதிபர்கள் தொழில் மட்டும் தான் பண்ண தெரியும், இவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி எப்படி மறைச்சி வச்சுருக்கோமோ, அதே மாதிரி தான் இப்போடைய நம்ம தொழில் எச்சங்களும் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இந்த ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கரண்டி, பாதாள கரண்டி மாதிரி ஒரு பொருள் கிடைச்சிருக்கு. அந்த பாதாள கரண்டி பொருளில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நீர்நிலையில் ஏதாவது ஒன்று விழுந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த நீர்நிலையில் விழுந்த பொருளை வந்து நம்ம போய் எடுக்கணும் அப்படின்னா இப்போ டைவடிச்சு உள்ளே விழுந்துடும். இப்போ தாமிரபரணி ஆற்றுல பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சாக்கடையை பூரா உள்ளே கொண்டு விட்டுருந்தோம். ஆனால் அன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருளை அதை வந்து நம்ம கையையோ இல்லைன்னா ஒரு மனிதனோ உள்ளே விழுந்துடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாதாள கரண்டி அப்படிங்கக்கூடிய அந்த பொருளை போட்டு தான் எடுக்கிறத வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. அப்போ நம்ம சுகாதாரத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கங்க. ஒரு எலும்பை, ஒரு மனிதன் வந்து இறந்த எலும்பை வந்து அதை வந்து எங்கேயாவது நம்ம தூரத்தில் போட்டக்கூடாது. தூரத்தில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த எலும்பு வந்து அப்படியே அங்கேருந்து நாற்றம் எடுத்துடும். அப்போ துர்நாற்றம் எடுத்தது அப்படின்னா அந்த பக்கத்தில் எல்லாமே இதாகிடும். அப்போ அந்த எலும்பு துண்டை கொண்டு ஒரு முதுமக்கள் தாலிக்குள்ளே அடைச்சி அதை கொண்டு புதைக்கக்கூடிய வழக்கம் 3500 வருஷத்துக்கு முன்னாலே நம்மக்கிட்ட வந்துருச்சு. அப்போ நம்ம சுகாதாரத்துக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய எட்டப்ப மகாராஜா சுகாதாரத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எட்டயாபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஊரணி, அதே மாதிரி அவருடைய கழுகுமலை ஊரணி, இந்த கழுகுமலை ஊரணி, இந்த எட்டயபுரம் ஊரணியில் குடிக்க தண்ணி பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க.
அந்த பாதுகாத்து வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணீரில் யாருமோ அக்கம் பக்கத்தில் இருக்கிற யாரும் போய் கை வச்சிடவோ கால் வச்சிடவோ இல்லாட்டி அதை அசிங்கப்படுத்திடவோ முடியாது. அதுக்காண்டி காவலாளி போட்டிருக்கிறாங்க. குளத்தூர் ஜமீன்தார் கூட என்ன பண்ணுவார்னா, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய கால்வாய், இன்றைக்கி சாக்கடையாக கிடக்குது அந்த கால்வாயில் ஒரு படகுல ரோந்து போய் அந்த பக்கத்தில் வந்து அந்த கால்வாயை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு கவனமாக இருக்கக்கூடிய இடமா, ஏன்னா அவங்க அவருடைய முன்னோர்கள் வந்து அவர் ஆங்கிலேயர்கள் கூட இருந்தாலும் சரி, அந்த இப்போ அது பாதுகாப்பு, அதாவது நீர்நிலை பாதுகாப்பில் வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அதே நேரம் போராட்டக்காரங்களை வந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து மேகநாதனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு டைவ் ஆகி நமக்கு எட்டயபுரம் ராஜா கிட்ட போயிட்டு, ஏன்னா எட்டயபுரம் ராஜா வந்து அவரை பற்றி இதில் சொல்லலை அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லா இருக்காது. அவர் சுதந்திரம் போராடி ஒரு பக்கம் ஆங்கிலேயர் கூட சேர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக இன்றைக்கும் சொல்ல போனால் கங்கை கொண்டானில் ஒரு வளைவு பாலம் இருக்கும். அந்த கங்கை கொண்டான் வளைவு பாலத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் 11,000 20,000 அதை குறைஞ்ச தொகையில் கல்வெட்டு கூட இருக்குது வச்சு கட்டியிருக்கிறாங்க. அதை கட்டினது முழுக்க எட்டயபுரம் ராஜா தான். அந்த பாலத்துக்கு முக்கியத்துவம் சிட்டாட்டில் பாலம் கட்டிருக்கு. இதுக்காக ஆங்கிலேயர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 10 காணி நிலம் கொடுத்துருக்காங்க. காணி நிலம் வேணும், பராசக்தி காணி நிலம் வேணும்னு பாரதியார் வந்து ஒரு காணி நிலத்துக்காக கிடந்து போராடின காலத்தில் இவருக்கு ஒரு 10 காணி நிலமே ஆங்கிலேயர் வந்து கொடுத்துருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில், அந்த பாலத்து பக்கத்தில் அந்த அவங்களுக்கு காட்டு ஒப்படைக்கப்பட்ட அந்த நிலங்களை பார்க்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா அது இந்த பாலத்துக்கு பக்கத்திலே கட்டப்பட்ட பாலம் தான் நம்மளுடைய முதலியார், அதாவது அரியநாய முதலியார் அப்படின்னா விஜயநகர பேரரசு காலத்தில் 3 பேருக்கு, தாத்தா, அப்புறம் அப்பா, அவருடைய பேரன், இந்த 3 பேருக்கும் ஒரே ஒரு முதல் மந்திரி, அவர் தான் அரியநாயக முதலியார். அந்த அரியநாயக முதலியார் தான் அந்த பகுதியில் முதல் மந்திரியாக இருந்து இந்த பாளையக்காரர்களை உருவாக்கி அந்த பாளையக்காரர்களுக்கு பாளையங்களை பிரித்து கொடுத்து, அந்த பாளையங்களை பிரித்து கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், உனக்கு இந்த இடம் நீ இந்த இவ்வளோ வரி வசூல் பண்ணி நீ இவ்வளோ வச்சுட்டு நீ எனக்கு இவ்வளோ தா அப்படின்னு சொல்லி உருவாக்கிய அந்த காலகட்டத்தை உருவாக்கினவர் அந்த அரியநாயக முதலியார். இன்றைக்கி போனால் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அரியநாயக முதலியாருக்கு 8 அடிக்கு ஒரு அடி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவருடைய இடங்கள் இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரியநாயக முதலியார் பிற்காலத்தில் வந்து அவங்க வந்து திருநெல்வேலிக்கு மண்டலம் அப்படின்னு வரும்போது, திருநெல்வேலி பகுதிக்கு வரும்போது அதற்கு தலைவராக உருவாக்கியிருக்கிறாங்க. அப்படி தலைவராக உருவாக்கும் போது அந்த கங்கை கொண்டானில் உள்ள மீதி உள்ள ரோடை வந்து அவங்க போட்டிருக்காங்க. இது இன்னொரு இதில் இந்த மாதிரி நிறைய விஷயம். அதே மாதிரி வைகோ என்று சொல்லக்கூடிய வைகோவுடைய தாத்தா காலத்தில், வையாபுரியம்னு சொல்லக்கூடிய அவருடைய தாத்தா காலத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் பாலத்தில் கல்வெட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம மரப்பநாடு பாலத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கல்வெட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்முடைய வளர்ச்சிக்காக நிறைய நடந்திருக்கு. அது சுதந்திரத்தில் ஆங்கிலேயர் காலத்தோடு இணைந்து செயல்பட்டவங்களும் நிறையா, அதற்கு பிறகு எதிர்த்து செயல்பட்டவங்களும் நிறைய. இப்போ அதில் தான் அந்த மேகநாதன் ஐயாவை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சின்ன வயசில் இருக்கும்போதே காந்தியடிகளை பார்த்து அவர் வந்து எங்கே காந்தியடிகள் பேசினாலும் போயிருது. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய அந்த ஆசிரியர் வந்து அவர் வந்து ஆங்கிலேயருக்கு ஆதரவாக பேசுகிறது வழக்கம். அப்போ ஆங்கிலேயருக்கு ஆதரவாக அவர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எதிர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் கரிக்கட்டையை கொண்டு போய் அவருக்கு எதிர்ப்பாக எழுதி போடுவார். அதோடு மட்டும் இல்லாமல் இவர் தான் எழுதி போட்டார்னு கண்டுபிடிச்சி அதை அழின்னு சொன்னால் அழிக்க மாட்டார். அது ஒரு காலம் வந்தது. காலத்தில் வந்த உடனே நம்ம திருச்செந்தூரில் வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் ஆங்கிலேயர் என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இவங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்தா சரியாக வராது. ஏன்னு கேட்டால் இவனுடைய எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துல இருந்து சுதந்திர போராட்ட தியாகிகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சிறியவர்களிருந்து பெரியவர்கள் வரைக்கும் வராங்க. படித்தவர்களிருந்து நம்மக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருக்கான், பள்ளிக்கூடத்தில் நம்மக்கிட்டே வேலை பார்க்குறான், வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க நமக்கு எதிர்ப்பு சொல்கிறான். நம்மக்கிட்டே வேலை பார்க்குறான், அதே நேரம் நம்ம கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு நமக்கு பதவி கொடுக்குற ஒரு கூலி தொழிலாளி கூட நமக்கு எதிர்ப்பு பண்ணுறான். அப்போ இப்படிலாம் இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு இதை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நம்மவர்களே ஒரு 10 பேர் 20 பேரை எடுத்து அவங்க வந்து ஆங்கிலேயருக்கு ஆதரவாக பேசுவதற்காக ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. திருச்செந்தூரில் மிகப்பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தில் பேசுவதற்காக அவங்க வராங்க. அப்படி பேசுவதற்காக வரும்போது மேகநாதன் சிடுபை, அவருக்கு வந்து கிட்டத்தட்ட பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அவன் நண்பர்கள் ஒரு 10-15 பேர் கூட்டிகிட்டு வந்து ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு, நம்முடைய தேசிய கொடியை பிடிச்சிக்கிட்டு அந்த கூட்டத்துக்கு எதிர்ப்பில் வந்து பேசாதே ஆங்கிலேயருக்கு ஆதரவாக பேசாதே அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பயங்கரமாக நிற்கிறாங்க. உடனே போலீஸ் வந்து தடியடி பண்ணுது. போலீஸ் தடியடி பண்ணோன்னே பையங்கள்லாம் ஓடுறவங்க செதறி ஓடுறான். ஒவ்வொருத்தரும் கை கால்லாம் உடையுது. அதில் இவருக்கும் கை கால் உடஞ்சது. கை கால் உடஞ்ச உடனே இவரை தூக்கி போட்டுக்கிட்டு இந்த வழியே கொண்டு ஓடுதாங்க. ஓடி போய் ஒரு இடத்துல கொண்டு போய் இவனை ஓடி போகும்போது பார்த்தீங்கன்னா, சரி அவங்களாம் ஓடிட்டாங்க, நீங்கள் கூட்டத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு குறிப்பு வந்து கூட்டத்தை நடத்தக்கூடிய அந்த மேடைக்கு தீய வச்சிருது. உடனே எதிர்ப்புகளை பேச வந்தவங்க, அதாவது
அதாவது தியாகிகளுக்கு எதிர்ப்பில், அதாவது நம்மளுடைய போராட்ட வீரர்களுக்கு எதிர்ப்பாக பேச வந்தவங்க அதற்கு பிறகு விட்டுட்டு இனிமேல் விட்டா போதும் அப்படின்னு ஓடி போயிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம மேகநாதன் வந்து ஒரு டாக்டர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த வைத்தியர் இவரை பார்க்குற, எங்கப்பா அடிபடிச்சு என்ன தைரியமாக சொல்கிறாரு, நான் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு போராட போனேன், என்ன போலீஸ் அடித்து அடிச்சிட்டு. அப்பா போலீஸ் அடித்தா நான் பாதுகாக்க முடியாத, நீ ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகணும்னு. பரவாயில்ல, எனக்கு பார்த்தா முடியுங்க, இல்லாட்டி அந்த வழியோடு இருந்துக்கிடுவேன், ஆனால் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் அவங்ககிட்ட மாட்டிக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தெனவட்டா சொல்கிறத பார்த்தோன்னே எனக்கும் இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசை. அதான் இன்றைக்கி ராத்திரி பூரா உன்னை வச்சு நான் வந்து பாதுகாத்துக்கிடுதேன், நாளை காலையில் நீ ஓடிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கு இரவு டாக்டர் வந்து அவருக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து போலீஸ்க்கு தெரியாமல் எல்லாம் பாதுகாத்து மறுநாள் வீட்டுக்கு கொண்டு போகிறான். வீட்டில் போனால் போலீஸுடைய அராஜகம் பயங்கரமாக, இப்போ வீட்டில் அடித்து நொறுக்கி என்றைக்கு அவன் வந்தாலும் எங்கள் கையில் கொண்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் போனால் அம்மாக்காரு அதாவது ஏம்மா நீ ஒன்று போலீஸில் போய் சரண்டர் ஆயிரு, இல்லாட்டி நீ வேறு எங்கேயாவது ஓடிடு அப்படின்னா, போலீஸில் சரண்டர் ஆகுது எங்களுடைய வழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறார். அந்த நண்பர் யார் அப்படின்னு சொன்னால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், இவரை யார் பிடித்து செயலில் அடைக்கணும் அப்படின்னு போட்டால் போலீஸ் அதிகாரி வீட்டுக்கே போகிறார். கொல்லைப்புறத்தோடையே ஏறி விழுந்து அவர் வீட்டில் போய் பேசும்போது அவர் சொல்கிறார், சுதந்திர போராட்டத்துக்காண்டி நான் போராடுதேன், என்னை பிடிச்சி நீங்கள் போலீஸில் கொடுத்தாலும் சரி, என்னை நீங்கள் பாதுகாத்தாலும் சரி. கிட்டத்தட்ட 1 மாதம் அந்த கால் வந்து சரியாக தண்டியும் யாருக்கு காவலாக போட்ட போலீஸ் இருக்கார், அந்த போலீஸ் வீட்லேயே மேகநாதன் இருக்கார். பெரிய ஆச்சரியமான விஷயம். அந்த காலத்தில் அந்த மேகநாதனை வந்து யார் பிடிச்சு கொண்டு போலீஸில் கொண்டு ஒப்படைக்கணுமோ அந்த சிவதானு பிள்ளைன்னு சொல்லி அவருடைய, ராமலிங்க பிள்ளைன்னு சொல்லி அவரோட பேர், ராமலிங்க பிள்ளை தான் சப் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்காரு. சப் இன்ஸ்பெக்டர் வீட்டில் இவருக்கு சாப்பாடு, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சாப்பாடு எப்போதுமே வரும், இவருக்கு சப் இன்ஸ்பெக்டருக்கு வரக்கூடிய சாப்பாடு வந்து மேகநாதனுக்கு கொடுப்பாங்க. மேகநாதன் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்கே ரெஸ்ட் எடுப்பார். சாயங்காலம் போல் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வாலிபர்கள்லாம் திரும்ப கூப்பிட்டு, நீ இப்படி போராட்டம் பண்ணு, அங்கே பண்ணு, இந்த இடத்துல ஆங்கிலேயன் கார் வரும், அந்த கார் வரும்போது தீய வச்சு கொடுத்துரு, அப்படி பண்ணு இப்படி பண்ணு. லோன் துறையை வந்து கரெக்டான நேரம் பார்த்து அவங்கள வந்து நம்ம கொலை பண்ணாமல் விடக்கூடாது. லோன் துறையை கொலை பண்ணால் தான் திரும்ப அந்த சைடில் ஆஸ்துறையை கொலை பண்ணியாச்சு, இந்த சைடில் நம்ம லோன் துறையை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு திட்டத்தை வகுத்து இந்த பக்கம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது காலங்கள் போகுது. இவங்க கூட்டம் போடுறதெல்லாம் எங்கன்னா தேரிக்காடுன்னு ஒரு இடம். இந்த தேரிக்காட்டில் தான் அவங்க கூட்டம் போடுறது. தேரிக்காடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு இன்றைக்கும் போனீங்க அப்படின்னா நாசரேத்து பகுதியில் தேரிக்காட்டுக்குள்ளே தெரியாத ஆளுக்குள்ள உள்ளே போனால் திரும்பி வர முடியாது. அதனால தான் ஆங்கிலேயர் காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய கிறிஸ்துவ ஆலயங்கள்லாம் கட்டி அந்த கிறிஸ்துவ ஆலயத்தில் ஒவ்வொரு ஆலயத்துலேயும் ஒவ்வொரு கலரில் லைட் வச்சுருப்பாங்க. மூக்குப்புரியா, ஒய்யாங்குடியா, பாட்டாக்கரையா, அப்புறம் நாசரேத்தா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலராக ஒரு, ஏன்னா அந்த விறகு பெருக்க போனவங்களோ தேரிக்காட்டுக்குள்ளே போனவங்களோ நாசரேத்தை பார்த்து போனோம் அப்படின்னு சொன்னால் நாசரேத்து கலரை பார்த்து, ஓ இது நம்ம டவர், அப்போ இந்த நேரம் நடந்து வந்தோம்னா நம்ம ஊருக்கு போயிடலாம், அப்போ இது பாட்டாக்கரை, இது ஒய்யாங்குடி அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி அவங்க வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணி அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்படி போனால் தான் தேரிக்காட்டிலேருந்து தப்பிச்சு வர முடியும். அந்த தேரிக்காட்டில் அந்த பகுதியில், அதாவது சொல்லப்போனால் சித்தன் விலை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடம், இந்த பிச்சு விலைன்னு சொல்லக்கூடிய இடம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தேரி குடியிருப்பு அப்படிங்கிற மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டு எதுவுமே இருக்காது. ஆனால் மெஞ்சானபுரம்லாம் பார்த்தீங்கன்னா, மெஞ்சானபுரத்துலலாம் ஒரு தடவை போஸ்ட் ஆஃபீஸை அடிச்சுன்னு நொறுக்கிட்டு போலீஸ்காரங்க வரும்போது போலீஸ்காரங்க டிமிக்கி கொடுத்து தேரிக்காட்டுக்குள்ளே தான் வந்துட்டாங்க. இந்த பகுதியில் சாத்தாங்குளம், குறும்பூர், எந்த பகுதியிலாலும் சரி, முதல்ல இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், போராட்டம் பண்ண போகுது அப்படின்னு சொன்னால் முதல் கட்டத்தில் போய் தந்தி கம்பியை பூரா அடுத்து எரிஞ்சிருவாங்க. தந்தி கம்பி அறிஞ்சிருந்தால் தொடர்பு வந்து மேலே போகாது. அதுக்கப்புறம் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க துப்பாக்கி அப்புறம் தூக்கிடுவாங்க. தூக்கிட்டாங்கன்னா போலீஸ்காரங்க சுட முடியாது. அதுக்கப்புறம் 2 பேரையும் விட்டுட்டு இவங்க ஓடி போய் தேரிக்காட்டுக்குள்ளே ஒழிஞ்சிருந்தது. இந்த தேரிக்காட்டில் சித்தன் விலை அப்படிங்கிற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைய 1942 வாக்கிலே எரிஞ்ச அடுப்பு இன்றைக்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்கான். ராஜகண்ணன் சொல்லி ஒரு ஐயா, அவங்க வந்து இன்றைக்கும் நம்ம திருச்செந்தூரில் வந்து கடை வச்சுருக்காங்க. அவங்க அப்பா சுதந்திர போராட்ட தியாகி, அவங்க தாத்தா சுதந்திர போராட்ட தியாகி, அவங்களுடைய சித்தப்பா சுதந்திர போராட்ட, அவங்க ஊரில் மட்டும் 41 தியாகி, ஒரே ஊருக்குள்ளே 41 தியாகி. அவங்க வீட்டில் அவங்க அம்மா இன்னைக்கு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா சோறு பொங்கிக்கிட்டே இருப்பாங்களாம். இந்த யாரெல்லாம் உள்ளே போய் தேரிக்காட்டில் இருக்காங்களோ வயிறு பசிக்குன்னா ஓடி வந்து இங்கே சாப்பிட்டுட்டு திரும்ப சொல்லாமல் ஓடி போயிடுவாங்களாம். இன்னும் சோறு பொங்கி, இன்னும் அதே இது அந்த சோறை வந்து கொஞ்சம் அளவுகளை குறைச்சிருக்காங்களே தவிர இன்றைக்கும் அவங்க வீட்டுக்கு போனால் யாருனாலும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு அந்த சுதந்திர போடல. நானே அதை போய் பார்த்துட்டு வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படி வந்து நமது டிமிக்கியை கொடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லோன் துறையை ஒரு நாள் கொலை பண்ணணும். லோன் துறையை கொலை பண்ணதுக்கு பேக்ரவுண்ட்லேருந்து ஃபுல்லாக சப்போர்ட் யார் அப்படின்னு சொன்னால் மேகநாதன். இந்த மேகநாதன் தான் இன்னும் நம்ம சொல்லணும் போனால், மேகநாதன் வந்து தியாகி லிஸ்ட்லேயே வரல. காரணம் என்னென்னா, எந்த இடத்துலையும் இவர் போலீஸில் மாட்டவே இல்லை.
இவர் போலீஸில் மாட்டினா தான் இவரை பிடிச்சி கொண்டு அழிப்புறம் சிறையில் போடுவாங்க, இல்லாட்டி இவரை எங்கேயாவது ஜெயிலில் வைப்பாங்க. ஜெயிலில் வச்சா தான் ரிக்கார்ட் ஆவார், தியாகி அப்படிங்கிறதுக்கு ரிக்கார்டு வருவார். ஆனால் இவர் ரிக்கார்டுக்கு வரைய மாட்டார், எல்லா சப்போர்ட்டும் பண்ணார், வீட்டில் உள்ள சொத்துக்களை வைப்பார், அதை வைப்பார், எல்லாத்தையும் ஜாமீன் எடுப்பார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நிறைய பேர் இருப்பாங்க, ரவுடி ஒரு பக்கம் ரவுடித்தனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஜாமீன் எடுக்க ஒரு 10 பேர் ரேஷன் கார்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இவர் வந்து அவருக்கு பின்னால் பேக்ரவுண்டில் இருக்கிறவர் தான் மேகநாதன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு எதிர்ப்பு காட்டுவாங்க. இந்த குரங்கிணி அப்படிங்கக்கூடிய ஒரு ஊரில் ஒரு 24 தியாகிகள். இவங்களோட வேலை என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு சீம கருவேல மரம் வந்திருக்கு, ஆனால் நாட்டு கருவேல மரம் அப்படிங்கிறத வந்து அன்றைக்கி வெட்டவே முடியாது. அது வந்து அரசுக்கு சொந்தமான மரங்கள். இந்த மரங்களை வெட்டி எதிர்ப்பாக காட்டினாங்க. மரவெட்டு கேஸ் அப்படின்னே சொல்லி குரங்கணியில் வந்து அந்த 21 24 பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் அவங்க வேலை அதில் தான். ஒருத்தர் நம்ம ஜெவமணி எம்எல்ஏ ஐயா இருந்தாங்கல்ல, அவங்களாம் அதில் தான் வருவாங்க, அவங்களாம் அந்த கேஸில் ஒரு ஆளாக இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஊருக்குள்ளே அந்த மாதிரி சித்தன் விலையில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூச்சிக்காடுன்னு எடுத்துக்கிட்டால் பூச்சிக்காடுக்கு தாண்டி போனீங்கன்னா படுக்கப்பத்திர எடுத்து அதில் இந்த மங்களா பொன்னம்பலம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மங்களா ஜவஹர் அந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா. அந்த மங்களா பொன்னம்பலம் ஐயாவை ஒரு பெரிய தியாகி. அவரை வந்து போலீஸ் வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கைது பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது ஒரு இடத்துல வந்து அடைச்சி வைக்காங்க. அவங்க வந்து அந்த அவுட் சைடு போகக்கூடியது எப்படி அவுட் சைடு போக வைப்பாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ட்ரம்மு, அந்த ட்ரம்மில் போகிற அவுட் சைடு போகிறது போகிறவங்க அதில் தான் போய்கிட்டு இருக்கணும். சப்போஸ் அதில் வந்து நம்ம தவறி உள்ளே விழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மேலெல்லாம் மலமாயிரும். அந்த மேலெல்லாம் மலம் வந்தால் நம்மளை குளிப்பதுக்கு தண்ணி தர மாட்டாங்களாம். சாயங்காலம் வரைக்கும் காயை தண்டி அப்படியே இரு அப்படின்னு வச்சுருவாங்களாம். அந்த மாதிரி மங்களா பொன்னம்பலம் ஐயாவுக்கு கொடுமை நடந்திருக்கு. அந்த அளவுக்கு வித்தியாசமான கொடுமைகள். அவங்களுக்கெல்லாம் என்ன நகைக்கண்ணுக்குள்ளே வந்து இந்த ஊசியை ஊற்றி குத்துறது, நிறைய கொடுமைகள். அந்த கொடுமைகள்லாம் வெளியே சொல்ல நிறைய பேருக்கு தலைமுடியெல்லாம் பிடுங்கி விட்டுருவாங்க, இந்த முகமுடியெல்லாம் பிடுங்கி விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு மோசமான நமக்கு அது இந்த சுதந்திரத்தில் அப்போ வரணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பாடுபட்டிருக்காங்க. அவ்வளோ பாடுபட்டுறதில்ல. இல்லை மேகநாதன் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, அவர் சப் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்குள்ளேருந்து அதுக்கப்புறம் கையெல்லாம் சரியாகி வெளியே வரார். வெளியே வந்து இந்த திட்டம் திட்டுறாங்க. எப்படி இவரை துப்பாக்கி வச்சு சுடணுமா, அடித்து கொள்ளணுமா, இல்லாட்டி என்ன பண்ணலாம் அப்படி. கிட்டத்தட்ட 27 பேர் இல்லை 27 பேர் சேர்ந்து இவரை கொலை பண்ணதுக்காண்டி போகிறாங்க. இதில் ஆர்மனேரின்னு ஒரு இடத்துல நம்ம ஏற்கனவே நம்ம செல்வராஜ் ஐயா, நம்ம கேடி கோசல்ராம் ஐயா இதெல்லாம் பேசலாம். அந்த ஊரில் இப்போவும் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெருவுக்கு ஒரு தியாகிகள் வீடு அதில் இருக்கும். அங்கே அதில் பேரூராட்சி அலுவலகத்தில் பார்த்தா தியாகிகளுடைய கல்வெட்டுகள் போகிறோம், அதில் அவங்களுடைய நினைவு சின்னங்கள்லாம் இருக்கும். அங்கே தான் காசிராஜன் ஐயா, ராஜகோபால் ஐயான்னு சொல்லி 2 பேர். அவங்க 2 பேரும் இதில் முக்கியமான முதல் A1 A2 அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த முதல் குற்றவாளிகள் அங்கே 2 பேர். இவங்களை வந்து இப்போவும் அங்கே ஒரு ஐயா வந்து இருக்கிறாங்க, அவர் முனைவர் பட்டம் பெற்ற ஒரு ஆய்வாளர். உங்கள் எல்லாத்துக்குமே அவர் தெரியும். அவர் தான் இப்போ பார்த்திங்கன்னா அந்த தியாகிகளுடைய சங்கத்தை வாரிசுகளோட இதில் ஒன்றாக இணைக்கக்கூடிய தவசிமுத்துமாறன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா, ஓய்வு பெற்ற ஆசிரியர். அவங்க வீட்டில் அவங்க அப்பா தங்கவேல் ஐயான்னு சொல்லி ஒரு ஐயா இருக்காங்க. அவங்க வீட்டில் வச்சு தான் இவங்களுக்கு ட்ரைனிங்லாம் நடந்திருக்கு. அந்த ட்ரைனிங் நடக்கும்போது துப்பாக்கி ஒரு தடவை பட்டு ராஜகோபால் ஐயாவுக்கு வந்து கை வந்து துண்டாயிருச்சான். அதுக்கப்புறம் அவங்க கையை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் சோதனை பண்ணி திரும்ப நம்ம போடுறோம். அதாவது அவங்களுடைய தன்னை வருத்தி அவங்க இது பண்ணுறாங்க. இவங்க நம்ம தங்கவேல் ஐயா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஆர்மனேரியில் வந்து எல்லா சுதந்திர போராட்ட தியாகிகளையும் முட்டைக்கால் போட வச்சுருவாங்க. முட்டைக்கால் போட வச்சு உப்பு மேலே முட்டைக்கால் போட வச்சு அவங்கள வந்து காவலாளிகள்லாம் எந்திரிச்சு அவளை நிமிந்தாலோ அடிக்கிறது, சாட்டியை வச்சு அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய மகள் வந்து தைரியமாக போய் தண்ணி கொடுக்கணும். தண்ணி கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து என் மகளை வந்து ஒரு தியாகிக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு தியாகி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அந்த அளவுக்கு இந்தியா மேலேயும் நம்மளுடைய சுதந்திரத்துக்கு மேலேயும் அந்த அளவுக்கு பற்றாக இருந்தவங்க நம்ம பகுதிக்காரங்க. இப்போ இவங்க தான் எனக்கு இந்த இடத்துலலாம் எல்லாம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாளில் லோன்துறையை கொலை பண்ணியாச்சு. லோன்துறை கொலை அப்படின்னு சொன்னால் பயங்கரமான விஷயம். பெஞ்சமீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா, அமளி நகர் அப்படின்னு ஒரு ஊர்க்காரரு. அந்த பெஞ்சமீன் ஐயாலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் 3வது அக்யூஸ்ட். இந்த பெஞ்சமீன் ஐயா வந்து நம்ம சுதந்திர இந்தியாவில் டெல்லியில் இருக்க தமிழர்களுக்கு போராடி அங்கே போய் ஒரு குடியிருப்பை வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த குடியிருப்பு வாங்கி கொடுத்ததுனால இன்றைக்கும் டெல்லியில் வந்து பெஞ்சமீன் நகர்னு ஒரு நகர் இருக்குது. நம்ம அவளி நகருக்கு சேர்ந்த பெஞ்சமீன். இந்த பெஞ்சமீன் ஐயா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த சுதந்திர போராட்டத்து மேலே உள்ள பற்றில் தன் கூட இருந்த இன்னொரு நயினார் பிள்ளை அப்படிங்கக்கூடிய ஒரு பிள்ளைவாளுக்கு தன்னுடைய சொந்த தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்காரு. அதாவது அன்றைக்கே சாதி மறுப்பு திருமணம்லாம் அந்த சுதந்திரத்துக்காக நடந்திருக்கு.
பெஞ்சமின் ஐயா கட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த கட்டி கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அவருடைய குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லதுடைய சுதந்திரம் சார்ந்த பெயர்களாக விட்டுருப்பார். இன்றைக்கி அசோகன் ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா, அவருடைய பையன் வந்து இன்றைக்கி அமளி நகர் போனோம்னா பார்ப்பார். இன்றைக்கி அமளி நகரில் வந்து கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் தான் பெஞ்சமின் ஐயாவுடைய வீட்டம்மா இறந்தாங்க. கடைசி காலம் வரைக்கும் நாங்கள் சுதந்திர போராட்டத்தில் இன்றைக்கெல்லாம் வருதோ அன்றைக்கி அந்த அம்மாவுக்கு போய் மாவட்ட ஆட்சித்தலைவரோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய தாசில்தாரோ பார்த்து சால்வா அறிவிச்சிட்டு வருவாங்க. அவருடைய நினைவு சின்னங்கள் நிறைய இன்றைக்கும் பார்த்தா அமளி நகரில் இருக்குது. குறிப்பாக பள்ளிக்கூடம் இருக்குன்னா பள்ளிக்கூடத்தை வந்து அவர் உருவாக்கியிருக்காருன்னா பள்ளிக்கூடத்தில் அவருடைய சிலை இருக்கும். அதுக்கப்புறம் அப்படி சொல்லி போனால் அவருடைய சாலைகள், அவர் உருவாக்கிய சாலைகள் இருக்குன்னா சாலைகள் இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருடைய அவருடைய தியாகிகளுக்குரிய நினைவுகளை பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் எப்படி மிக பிரபலமாக நம்ம பேசுகிறோமோ தூத்துக்குடி மாவட்டத்தை, அதில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் ஒரு ஸ்தூபி இருக்குது. இன்றைக்கி அந்த மாநகராட்சிக்கு எதிர்த்தாலும் ஒரு ஸ்தூபி இருக்குது. அந்த ஸ்தூபியில் பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திர போராட்ட தியாகியோட ஜெகஜீவன் ராம் அப்படிங்கக்கூடிய அமைச்சர் அந்த காலத்தில் வந்து அதை திறந்து வச்சுருக்கிறாங்க. அந்த ஸ்தூபிலாம் இன்றைக்கும் நம்மளுடைய சுதந்திர போராட்ட தியாகி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் தான் உருவாக்கியிருக்கிறோம். ஆனால் அந்த காலத்திலே உருவாக்கப்பட்ட நிறைய கடலூரில் இருக்கக்கூடிய சின்னமாக இருந்தாலும் சரி, திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சின்னமாக இருந்தால் என்னுடைய புத்தகத்தில் கூட அந்த ரெண்டையும் தான், அந்த சின்னங்களை தான் ரெண்டையும் நான் அட்டப்படத்தில் போட்டிருப்போம். இது சின்னமாக இருந்தாலும் சரி, நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த சின்னங்கள் இருக்குது. சரி, இப்போ மேகநாதன் வந்து அதுக்கு பிறகு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அங்கங்கே பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆங்கிலேயர்கள் ஜீப்பு எங்கேயாவது வருது அப்படின்னு பார்த்தா அவருக்கு தெரிஞ்சிடும். உடனே அந்த ஜீப்பை போய் தீயை வச்சு கொடுத்துருது. தப்பிச்சு ஓடிடுது. மேகநாதன் தான் இதை செஞ்சிருக்காருன்னு தெரியும். ஆனால் மேகநாதன் வந்து போலீஸ்கிட்ட மாட்டார். ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் நண்பர்கள் வச்சுக்கக்கூடிய இடத்துல இவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி போலீஸ் சுற்றி வளைச்சி பார்த்து உள்ளே இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாம் வெளியே விட்டுருங்க, சென்ஸை மட்டும் பிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லேடிஸை பூரா அதே மாதிரி விட்டாச்சு. சென்ஸை பிடிச்சி அங்கே உள்ள மேகநாதன் இல்லை. என்னென்னு கேட்டால் இவர் லேடிஸ் வேஷம் போட்டு பெண்களாக வெளியே போயிட்டார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இவர் பண்ணிக்கிட்டே இருப்பார். இவர் தான் பின்னாலிருந்து பொருள் செலவு எல்லாம் செஞ்சு லோன் துறையை கொலை பண்ணிட்டாங்க. லோன் துறை பயங்கரமாக கொலையாகி பயங்கரமாக அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் சம்மந்தப்பட்டவர் 27 பேரை வழக்கு பதிவு பண்ணியாச்சு. 2 பேரை தூக்கு தண்டனை கொண்டு போயிட்டாங்க. அதனால தான் அந்த ராஜகோபால் ஐயாவையும் காசிராஜன் ஐயாவும் தூக்குமேடை காசிராஜன், தூக்குமேடை ராஜகோபால் அப்படின்னு சொல்லுவோம், போயிட்டாங்க. இதற்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடையுது. இவங்களை தூக்கில் போடணுமா வேண்டாமா பெரிய கேள்வி வருது. ஆனால் தூக்கில் போடப்பட்டவங்களை சுதந்திர இந்தியாவில் காப்பாற்றுறது கடினம், காப்பாற்ற முடியாது. ஆனால் அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காண்டி மேகநாதன் யாரை பிடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் ராஜாஜியை போய் பிடிக்கிறார். ராஜாஜி வந்து மிகப்பெரிய வழக்கறிஞராக இருக்காப்புல. அந்த வழக்கறிஞராக இருக்கிறதுனால அவர்கிட்ட போய் சொல்லும்போது அவர் இந்த வழக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இதில் எந்த வகையிலையுமே நம்ம வந்து தப்பிக்க முடியாது, தப்பிக்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பல திட்டங்களை வகுத்து ரொம்ப பிரமாதமாக அதை கொண்டு போய் அதை வந்து பார்க் கவுன்சில்னு சொல்லக்கூடிய வெளிநாடு வரைக்கும் அதை கொண்டு போய் போராடி அதற்கு பிறகு 2 பேருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்தார். நமது வாழ்க்கையில் நீங்கள் வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது அப்படி தான் பார்க்குறோம். அதே மாதிரி எல்லா சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக இருக்கு. ஆனால் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் ஒரு தண்டனை விதிக்கப்பட்டு தூக்குமேடை கைதியாக இருந்த 2 பேரை அதை மீட்டு கொண்டு வந்தது எங்கே அப்படின்னு சொன்னால் அது தூத்துக்குடி மாவட்டத்தில் தான். அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. பெரிய அதற்கு பிறகு அவங்க வந்து இங்கே நம்ம அதில் வாழ்ந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து நாட்டுக்காக அதுக்கு பிறகும் தாங்க வந்து பொருள் சேர்க்கணும் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படல, நாட்டுக்காக தான் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. காலங்கள் போக போக எல்லாமே மாறி போச்சு. எல்லாமே சுதந்திர இந்தியாவில் எல்லாமே மாறி போடுது. ஆனால் இந்த மேகநாதன் மட்டும் திருச்செந்தூரில் கடைசி வரைக்கும் தனது வயதான காலம் வரைக்கும் அவர் வந்து கல்யாணமும் முடிக்காமல் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து ஒரு சாதாரண மனிதராக வாழ்ந்து கடைசியில் இறந்துருக்கார். அவர் தியாகி பேரில் கூட பட்டியலில் கூட இடம் பெறல. அந்த மேகநாதனுக்கு வந்து இன்றைக்கி தியாகி பேரில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல அவர் செயலுக்கு போட தானே தியாகின்னு பண்ண முடியும். அது வந்து இறந்துருக்கார். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நம்ம பகுதியில் நடந்திருக்கு. நம்ம இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா வெஞ்சானபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த ஒத்துழைமை இயக்கம், அப்புறம் நம்ம உப்பு சத்தியாகிரகம், அப்புறம் இந்த இயக்கங்கள் 1942 நம்ம காந்தியடிகள் நடத்தும் போது இங்கே எல்லாமே நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வெஞ்சானபுரத்தில் இருக்கக்கூடிய தபால் அலுவலகத்தை வந்து நம்ம அடித்து நொறுக்கிறோம். இந்த தபால் அலுவலகத்தை அடித்து நொறுப்பதற்காக பப்பு கோனார் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் தலைமையில் ஒரு பெரிய கூட்டம் போகுது. அந்த கூட்டம் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய வெஞ்சானபுரத்து மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க எல்லாமே ஓரளவு ஆங்கில அரசோட சார்ந்து இருக்கிறதுனால அவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்களை தாக்க வராங்க.
ஒரு பெரிய ஒரு போராட்டம். இவங்களை அந்த போலி ஒரு பக்கம் காவல்துறை இவங்களை தாக்க வருது, ஒரு பக்கம் ஊர் மக்கள் தாக்க வராங்க. இவங்க அதில் இருந்து தப்பிச்சு ஓடி வரணும். இவங்க உடனே வெஞ்ஞானபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் ஆஃபீஸை தீயை வச்சு எரிச்சிட்டு தேரிக்காட்டுக்குள்ளே ஓடி போய் தப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய சாத்தான்குளத்துலேயும் அதே மாதிரி தான். சாத்தான்குளத்தில் வந்து காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் எடுக்கணும். அது மாதிரி குறும்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனை சம்பிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த தந்தியை முதல்ல தந்தி போகக்கூடிய அந்த லைனை பூரா பிரித்து எரிஞ்சு தான் மற்ற கதைகளை பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்களை லோன் துறையை கொலை பண்ணுறாங்கன்னா முதல்ல தகவல் தொழில்நுட்பம் மூலமாக அவனுக்கு மேலே போய் பெரிய படைகள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த கம்பிகளை வந்து அறுத்தெறிஞ்சிட்டு தான் அவங்க போகிறத வழக்கமாக பண்ணுறாங்க. இன்றைக்கும் காயாமணியில் பார்த்தா எஸ்ஆர் ஆதித்தன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐயா இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு வித்தியாசமாக எந்தெந்த தியாகிலாம் எங்கெங்கே ஜெயிலில் அடப்பட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வருவதற்காக இலவசமாக போராடுறது அவங்களுடைய வழக்கமாக இருந்திருக்கு. அதே மாதிரி நிறைய தியாகிகளுடைய இது நம்ம உள்ளே போய் போனோம்னா கத்தி குத்தை வாங்கிக்கிட்டு அதை வயிற்றில் வச்சுக்கிட்டே அலைஞ்ச தியாகிகள் நிறைய இருந்திருக்காங்க. தன்னுடைய கைகளை இழந்து, கால்களை இழந்து, உறுப்புகள் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நிறைய தியாகிகள் பெயர்கள் இருக்குது. அவங்க இப்போ போய் தேடி பார்த்தா அவங்களுடைய குடும்பம் இல்லை. காரணம் என்னென்னா தாக்கு பிடிக்காமல் அப்போ ஓடி போனவங்க தான் எங்கே இருக்காங்க அப்படின்னே தெரியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. இன்றைக்கும் தியாகிகளில் 300 தியாகிகளில் சோமலை அப்படிங்கக்கூடிய ஒரு ஐயா, அவங்க ஆத்தூரை சேர்ந்தவங்க. அவங்க தான் இந்த ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தியாகிகளை பூரா ஒருங்கிணைச்சிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம தியாகிகளை வந்து நம்ம பட்டியலிட்டிருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சில தியாகிகள் வந்து பட்டியலிடப்படுது. அதில் நான் ஏற்கனவே தவசிமுத்து மாறன் அப்படிங்கிற ஐயாவை தான் திருச்செந்தூரில் உள்ள தியாகிகளை பூரா பட்டியலிட்டு அவங்க அதை பூராமல் எழுதி வச்சுருக்கிறாங்க. இதையும் தாண்டி ஒரு விஷயம்தான், பெருமாள் அப்படிங்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் ஒரே ஒரு புத்தகம் தான் இருக்கார், ஒரு ஆசிரியர். அவர் தான் உடன்குடி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அப்போ உயிரோடு இருந்த தியாகிகளை பூரா நேரில் பார்த்துருக்காரு. அவர் தான் மேகநாதனை போய் நேரில் பார்த்து மேகநாதனுடைய கடைசி காலத்தை போய் பார்த்தவர். இன்றைக்கு அவர் உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்காரு, நம்ம பையில் தான் இருக்கார். அதே மாதிரி கணபதி ராமன் அப்படின்னு ஒரு ஐயா, நெல்லை தென்காசி கோயில் தலப்புராணத்தை எழுதின ஒரு பெரிய பேராசிரியர். பொங்கி வரும் பொருணை அப்படிங்கக்கூடிய ஒரு பொங்கி எழுந்த நெல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றி எழுதியிருக்காரு. அதுலேயும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லை. ஆனால் எல்லா நூல்களுக்கும் அடிப்படை நூல் எது அப்படின்னு சொன்னால் சோமலை எழுதின இந்த நூல் தான் அடிப்படை நூல். நானுமே இதில் வந்து இந்த புத்தகம் எழுதின பிறகு எனக்கு ரொம்ப அதாவது தியாகிகளை பற்றி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வானொலி நாடகம் ஒன்று எழுதினேன். அந்த வானொலி நாடகத்தில் வந்து இந்த குலசேகரப்பட்டினம் லோன் துறை கொலை வழக்கை வந்து வானொலி நாடகமாக எழுதினேன். எதுக்கு அப்படின்னு சொன்னால், அன்றைக்கி நமக்கு வந்து வாஞ்சிநாதனை பற்றி நிறைய பேசுகிறோம். இப்போ எங்கே எடுத்துக்கிட்டாலும் வாஞ்சிநாதனை பற்றி பேசுகிறோம். வாஞ்சிநாதனும் நம்மவர் தான், அவருடைய போராட்டம் பாராட்டப்பட வேண்டியது தான். ஆனால் அதே நேரம் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த சம்பவம் வெளியே வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அதனால் அதை போடும்போது அதை வந்து நிறைய இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி முயற்சிகள் வந்து இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வானொலி நாடகம் ஒளிபரப்பாகலை, விரைவில் ஒளிபரப்பாகும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோடு இருக்கேன். அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த தியாகிகள் 27 பேருக்கும் ஒரு நினைவு சின்னம் வைக்கணும். இது ஒரு பெரிய கோரிக்கையாக நம்ம கொண்டு போகணும். ஏன்னு கேட்டால் தூத்துக்குடி மாவட்டத்தில் நமக்கு வந்து ஒரு 17 நினைவு சின்னங்கள் இருக்குது. நீங்கள் கவர்னர்கரி நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம பாஞ்சாலங்குறிச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, எட்டயபுரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, வல்லநாடு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏன் நம்ம பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய நம்ம குருஸ்பர்நாத் அப்படிங்க அவருடைய நினைவு சின்னமும் அந்த 17 நினைவு சின்னங்களில் ஒரு நினைவு சின்னமாக தான் இருக்குது. இது வந்து அரசு நடத்திக்கிட்டு இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தை விட்டு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போனாலே இவ்வளவு நினைவு சின்னம் இருக்குதா அப்படின்னு கிடையாது. அந்த நினைவு சின்னங்களில் வந்து இப்போ கடலையூர்லேயும் நம்ம அந்த நினைவு சின்னம் இருக்குது. அது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த நினைவு தூண் வந்து அது வந்து யாருக்கும் போற்றப்படக்கூடிய நினைவு தூணாக இல்லை, அது வந்து காமனாக இருக்குது. குலசேகரப்பட்டினத்தில் இந்த 27 தியாகிகளுக்கு நம்ம வந்து ஒரு நினைவு சின்னம் வைக்கணும். இன்றைக்கி இந்த சுதந்திர போராட்டத்தில் இன்றைக்கி வந்து ஈடுபட்டவங்களை இன்றைக்கி நம்ம இந்த சுதந்திர தினத்தில் நம்ம வந்து அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் இதுதான். ஏன்னா ஒரு தியாகி அப்படின்னு சொல்லி அவன் தன்னலம் மட்டும் பார்க்காம எதுவுமே எதிர்பார்க்காம, பேரு புகழ் எதுவுமே எதிர்பார்க்காம அவன் போய் அன்னைக்கு வந்து போராடி அந்த லோன் துறையை வந்து கொலை செய்து விட்டு வெளியே வந்தவன் ஒரு பெரிய குண்டு வெடிச்சிருந்தால் அவனுடைய உயிருக்கு போயிருக்கும். அந்த 2 பேர் தூக்கு தண்டனைக்கு போனவங்க வந்து 2 தூக்கு தண்டனையில் போட்டிருந்தா தூக்கு தண்டனையில் மாட்டியிருப்பாங்க. ஆனால் இப்படிலாம் இருந்து இந்த மேகநாதன் மாதிரி ஆட்கள் இவ்வளோ விஷயங்களை சொல்ல போய் தான் இன்றைக்கி நம்ம சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து தூத்துக்குடி மாவட்டம் நிறைய வரலாற்றில் வந்து முன்னேறிக்கிட்டு இருக்குது.
இன்றைக்கி தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய விமான நிலையம் நமக்கு தான் வந்திருக்கு. கப்பல் படையில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கப்பல் படை முன்னேற்றத்துக்கு நம்ம தான் காரணமாக இருக்கும். அன்றைக்கு வந்து சுதேசி கப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பலை வந்து வஉசி ஓட்டலை அப்படின்னு சொன்னால் தூத்துக்குடிக்கு அந்த கப்பல் வந்த விஷயங்களே பெரிய அளவில் ஆயிருக்காது. அதே மாதிரி அந்த சுதந்திர போராட்டத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பெரிய பெரிய விஷயங்கள் தான். எட்டயபுரம் மன்னன் வந்து கட்டியிருக்கக்கூடிய அரண்மனையில் அந்த அரண்மனையோட ஒரு பெரிய அரண்மனையை போய் நம்ம பார்க்கணும். அது ஒரு பெரிய நினைவு சின்னம். அந்த அரண்மனையில் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா 3 தங்க கலசம் வச்சுருந்துருக்கான். அவர் வந்து செழிப்பானவர். அதாவது முதல்ல பெருந்தலைவர் காமராஜர் சத்துணவு திட்டத்தை துவக்கும் போது அவர் எட்டயபுரத்தில் வந்து எட்டயபுரம் பள்ளிக்கூடத்தில் தான் அதை துவக்கிறார். அது மாதிரி காட்டுநாயக்கன் புதூர் அப்படிங்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் அதோட கல்வெட்டுகள்லாம் இருக்கும். அவர் நம்ம பகுதியில் சொல்லப்போனால் தூத்துக்குடியில் வந்து தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து தான் அந்த திட்டத்தை துவக்கி வச்சுருக்கிறார். இவன் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இதெல்லாம் நிறைய மறைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உண்மையிலே உங்களை நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சி இதை வந்து மாரிமுத்தண்ணை வந்து நேற்று சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஜீவன் அவர்கள் வந்து இதை இங்கே நிறைய பார்வையாளர்கள் இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் நீங்கள் வந்து யூடியூப்பில் தான் இதை சொல்லணும் அப்படின்னு சொன்னாப்புல. நான் சொன்ன பார்வையாளரை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னு கேட்டால் கொரோனா காலத்தில் நம்ம நிறைய நிகழ்ச்சி பண்ணுவோம். கொரோனா காலத்தில் நிகழ்ச்சி பண்ணும்போது தான் ஆதிச்சநல்லூரை பற்றி நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. நிறைய நாடு கடந்தெல்லாம் ஆதிச்சநல்லூரை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லை, சிறுதுள்ளி தான் பெருவெள்ளம் நம்ம. அதனால் நான் வந்து இப்போ அப்படிலாம் நினைக்க மாட்டேன், உங்களுக்காக வாரேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரே வார்த்தையில் சொன்னேன். இன்றைக்கி எல்லாருடைய முகம் நம்ம அண்ணன் எல்லாரும் சொல்லப்போனால் இன்முகத்தோடு இருக்கிறது வந்து 10 பேர் அப்படின்னு சொன்னாலும் அந்த 10ம் பெரிய பொண்ணு தான் எனக்கு. நீங்கள் 10 பேருக்கு மட்டும் அதே மாதிரி தம்பியோடைய ஜீவனுடைய இந்த யூடியூப் மூலமாக அதே மாதிரி ரவி அண்ணன் எப்போனாலுமே எதிர்பாராமல் வந்து செய்கிறது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறையா பத்திரிக்கை அப்படின்னா, நான் பத்திரிக்கையாளர், எங்கள் பத்திரிக்கை காலம்லாம் வேறு. எங்கள் பத்திரிக்கை காலத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா செய்திகளை நாங்கள் தேடி போய் அப்படி செய்திகளை தேடி போடுறது தான் ஆதிச்சநல்லூரை தேடி போடுறது. ஆதிச்சநல்லூரில் கலெக்டர், இந்த கலெக்டர் புது கலெக்டர் இருந்தாலும் ஆதிச்சநல்லூரில் வருவார். உடனே நாங்கள் ஓடி போய் பார்ப்போம். பார்க்கும்போது என்னடா ஆதிச்சநல்லூரில் ஏதோ சொல்கிறாங்களே நான் சிரிப்பு வருது. ஏன்னா அவங்களுக்கு பக்கத்து அவங்களுக்கு அந்த விவரம்லாம் தெரியும். ஒரு சில காலகட்டத்தில் ஆதிச்சநல்லூரில் புதுசாக யார் வந்தாங்க அப்படின்னா ஒரு முதுமக்கள் தாலி ஒன்று வச்சுருப்பேன். நானே உள்ளே இறங்கி காட்டுவேன். என் கழுத்து மட்டும் தான் வெளியே தெரியும், நான் உள்ளே இருப்பேன். என் வீட்டம்மா எப்போதுமே சட்டம் போடும். ஆதிச்சநல்லூர் குழிக்குள்ளே போய்ட்டு வந்து அது யார் உடம்பு இருந்த இடமோ குளிச்சுட்டு வாங்க அப்படிம்போம். அப்படி நான் ஆதிச்சநல்லூர் அந்த குழியை காட்டிகிட்டே இருந்தேன். ஒரு காலத்தில் வந்து என் மேலே எதிர்ப்பை காட்டணும் அப்படின்னு சொல்லி மத்திய தொழில்துறை என்ன பண்ணாருன்னா ஜேசிபியை கொண்டு போய் அந்த குழியை மூடி போட்டாங்க. அந்த முதுமக்கள் தாலியை இல்லாமல் ஆக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஏகப்பட்ட முதுமக்கள் தாலிகளோட இந்தியாவிலேயே முதல் சைட் மியூசியம் வந்திருக்கு. முயற்சி, அந்த முயற்சி அதை நான் என்னோட முயற்சி மட்டும் இல்லை, என் கூட நிறைய பேர் முயற்சி, ஏகப்பட்டவர். இன்றைக்கி நிறைய பேர் இல்லை. பாரதி முருகன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா, பாரதி முருகன் எப்போதும் மனுக்களை கொண்டே வருவார். அதே மாதிரி ஆர்கே ராஜா அப்படின்னு சொல்லி புளியங்குளத்தில் கருங்குளம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர். அதே மாதிரி ஆதிச்சநல்லூரில் வந்து சிதம்பரத்தேவர்னு ஒரு ஐயா. சிதம்பரத்தேவரில் ஆடை மேய்ச்சிக்கிட்டே வருவார். அவருக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் பேச தெரியும். வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பைகளை கூப்பிட்டு அவர் அழகாக இங்கிலீஷில் சொல்லி அந்த ஆதிச்சநல்லூர் விலைக்கு சொல்லிக்கிட்டு இருப்பார் பாரதி முருகன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு 100 வயசு தாமிரவர்ணிக்காகவே வாழ்ந்து தாமிரவர்ணி தாத்தா அப்படின்னு பெயர் வாங்கின ஒரு தாத்தா. ஆமாம், நயினார் குலசேகரன் என்ன ஐயா. இவங்கெல்லாம் மனுக்கள் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த மனுக்களை நான் தூக்கி சமந்தேன். கடைசியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இன்றைக்கி வந்து இந்தியாவிலே முதல் சைட் மியூசியம் அமைவதற்கு காரணம் என்னோட பேர் வந்து முன்மொழிவதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சிட்டு. இது போக இந்த சுதந்திரத்தின நாளில் இன்னொரு விஷயமாக அந்த யூடியூப் மூலமாக ஒன்று சொல்ல நினைக்கிறேன். நமதுக்கு தண்ணீர் வந்து தூத்துக்குடிக்கு வர்றதுக்கு ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. கப்பலில் ஒரு காலத்தில் இலங்கையிலேருந்து கப்பலில் தண்ணீர் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்தார், கிருஷ்ணபிரநாத் ஐயா கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம எதை சொல்லுவோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணபிரநாத் ஐயா இனிமேல் இது லாய்க்கப்படாது, தாமிரவர்ணி தண்ணீரை தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வடநாட்டில் வந்து போர் போட்டு தண்ணீரை கொண்டு வந்து இன்றைக்கி தூத்துக்குடிக்கு கொடுத்தாங்க. அதெல்லாம் காடாது. முதல் பைப்லைன், 2வது பைப்லைன், 3வது பைப்லைன், இப்போ 4வது பைப்லைன் போட்டாச்சு. இன்னும் தூத்துக்குடிக்கு தண்ணீர் வந்து காண மாட்டேங்குது. ஆனால் அந்த தூத்துக்குடிக்கு தண்ணீர் வந்து இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த தாமிரவர்ணி வற்றி போனால் தண்ணிக்கு எங்கே போவோம்? திரும்ப கப்பல் பிடிச்சி நம்ம இலங்கைக்கு தான் போகணும். அப்போ தாமிரவர்ணியை வந்து நம்ம காக்கணும். ஒரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா பக்கில் ஓடை அப்படிங்கக்கூடிய ஓடை வந்து தூத்துக்குடியில் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கில் ஓடை எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் பக்கில் துறை அப்படிங்கக்கூடிய கலெக்டர், ஆங்கிலேய கலெக்டரு
அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், திருநெல்வேலியில் தான் கலெக்டர் ஆஃபீஸ், பொக்கராகுளத்தில் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ். அவர் பார்க்குறாரு, தாமிரபரணி அழகாக வற்றாத ஜீவநதி அழகாக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் நல்ல அழகான சுத்தமான தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த திருநெல்வேலியை மாதிரி ஒரு 4 மடங்கு எதிர்காலத்தில் தூத்துக்குடி ஆயிரும். தூத்துக்குடி பெரிய நகரம், அந்த தூத்துக்குடிக்கு மத்தியில் ஒரு நதி ஓடனா எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் கற்பனையில் வந்திருக்கு. அதனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு கட்டும்போது அந்த ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டிலேருந்து தண்ணீரை கோரம்பலத்தில் கொண்டு விட்டு, கோரம்பலத்திலேருந்து வடிகால் தண்ணியை அப்படியே பக்கிலோடையில் விட்டு இது ஒரு குட்டி தாமிரவரணியாக உருவாக்கியிருக்காரு. ஆனால் அந்த குட்டி தாமிரவரணி இப்போ கெட்ட தாமிரவரணியாக மாறிட்டு. ஆக தூத்துக்குடியில் வந்து நம்ம பக்கில் ஓடையை அழித்த மாதிரி தாமிரவரணியை அழித்தோம் அப்படின்னா லண்டனில் தேம்ஸ் நதி அழித்த மாதிரி ஆயிரும். ஒரு காலத்தில் தேம்ஸ் நதி வந்து அழித்து இங்கே வந்து இந்த உயிரற்ற நதி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்களாம். உலகத்திலே உயிரற்ற நதி எது அப்படின்னு சொன்னால் லண்டனில் இருக்கக்கூடிய தேம்ஸ் நதி. இனிமேல் இது ஒன்றுக்கு உதவாத நதி அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே சொன்ன உடனே அப்போ வந்து அரசியலாளர்கள், அங்கே அரசியல்வாதிகள், பொதுமக்கள், அங்கே இருந்தவங்க எல்லாமே போராடி இந்த நதியை வந்து நாங்கள் காப்பாற்றி தீர்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க காப்பாற்றி இன்றைக்கு வந்து உலகத்திலே நல்ல நதி எது அப்படின்னா அந்த தேம்ஸ் நதி தான். அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது முடியாது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம தாமிரபரணியை பொறுத்தளவில் கெட்டுப்போன நதியில் இது 4வது ஸ்டேஜில் தான் இருக்குது. முதல் ஸ்டேஜில் இருந்தால் தான் நம்ம பயப்படணும், அது அழிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. இது 4வது ஸ்டேஜில் தான் இருக்கணும். அழியக்கூடிய காலங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இதற்குள்ளே நம்ம வந்து சாக்கடை கலக்காத ஒரு நதியாக இதை மாற்றணும். இதை வந்து இந்த சுதந்திரத்தில் வந்து நம்ம எல்லாருமே உறுதி போட்டுக்கணும். ஏன்னு கேட்டால் நம்ம கையில் தான் இருக்குது. திருநெல்வேலியில் நான் மாநகராட்சியில் மட்டும் 17 இடத்துல சாக்கடை கலக்குது. அந்த 17 இடத்துலையும் சாக்கடையே நம்ம ஒரு இடத்துல நுப்பாட்டி அந்த 17 இடத்தையும் அந்த தண்ணியை சுத்திகரித்து அந்த பகுதியில் ஒரு தோட்டம் போட்டு அதை யாராவது நம்ம தொழிலதிபர்கிட்ட, தூத்துக்குடியில் இருக்கவங்ககிட்டயோ இல்லை திருநெல்வேலி தொழிலதிபர்கிட்ட கொடுத்து அவன் பார்த்துக்கிடுவான். அந்த 17 இடம் சாக்கடையும் தண்ணி உள்ளே வராமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விரல் விட்டு என்ற மாதிரி தான் நகராட்சிகள் இருக்குது. குறிப்பாக விக்கியபுரம், அதுக்கப்புறம் அம்பாசமுத்திரம் அப்படின்னு விட விரல் விட்டுற மாதிரி தான் அந்த தாமிரபரணி ஆற்றங்கரையிலையும் அந்த துணை நதிகளிலையும் இருக்குது. துணை கால்வாய்கள் கரையிலையும் இருக்குது. அங்கேயும் ஒரு நகராட்சியை வந்து ஒருத்தருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்ரீவைகுண்டத்தை ஒரு ஆளும், நம்ம ஆழ்வார் திருநெல்வேலியை ஒரு ஆளும், ஆத்தூரை ஒரு ஆளும், ஏரலை ஒரு ஆளும், 4 பேர் எடுத்துக்கிட்டால் 4 இடத்துல தான் சாக்கடை வந்து தாமிரபரணியில் கிடக்கு. 4 இடத்தையும் நம்ம வந்து சுத்திகரித்து அதை வந்து ஒரு தோட்டம் போட்டு அதை வந்து இது பண்ணால் ஒரு தோட்டமும் உருவாகிரும், சாக்கடையும் கிடக்காது, நதியும் நல்ல நதியாக ஆயிரும். ஆக நம்ம சின்ன நதி, இந்த நதியை காப்பாற்றுறது எல்லாருமே நம்ம கையில் தான் இருக்குது. இதை வந்து நம்ம நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.